மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரியதேவோ பவ, அதிதிதேவோ பவ. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமாம் பரம பாகவதாம் ஸ்மராமி. எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் சாக்ஷாத் கிருஷ்ணன் அப்படின்ற உணர்வோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிப்போம். நம்ம லீலாசுகருடைய பாகவத முத்துக்கள் கிருஷ்ண கர்ணாமிருதம்னு வில்வமங்கலம் என்கின்ற லீலாசுகர் அருளிய அந்த கிருஷ்ண கர்ணாமிருதத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து முதல் 55 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் மொத்தமாக இந்த கிருஷ்ண கர்ணாமிருதத்தில் கிட்டத்தட்ட 110 ஸ்லோகங்கள் இருக்குது. பாதி தூரம் வந்திருக்கோம். எப்படி பகவான் முதல்ல இந்த லீலாசுகருக்கு பிரத்யக்ஷமானார், இவருடைய திருப்பு முனை என்ன, சிந்தாமணி மூலமாக இவருக்கு எப்படி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது, எப்படி அப்புறம் கிருஷ்ணர் மேலே ஒரு அபார பக்தி வந்தது இவருக்கு, அப்படி எல்லாம் பார்த்துட்டோம். இந்த முதல் 3 சத்சங்கத்தில் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பால லீலைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ கடைசியாக எங்கே முடித்தோன்னா, எப்படி கிருஷ்ணன் இந்த பாலகிருஷ்ணன் சின்ன சின்ன கால்களிலே அந்த தண்டையும் சலங்கையும் இனிய ஒலி எழுப்ப, கைகளிலே அணிந்துள்ள கங்கணமும் வளையல்களும் கிங்கிணி நாதம் செய்ய, இடுப்பிலே தங்க அரஞ்ஞான் சிறிதே நழுவி தொங்க, அந்த முத்து சரங்களினாலே சுற்றி அலங்கரிக்கப்பட்ட கேச ஜாலங்கள் பின்கழுத்திலே புரள அழகாக ஆடி அசைந்து தவழ்ந்து வருகின்றானே, அந்த வசுதேவருடைய பாக்கியவசத்தினாலே வந்து தோன்றி ஆயர்பாடியிலே சஞ்சரிக்கின்ற இவனை நான் வணங்குகின்றேன். நீல திருமேனியிலே இந்த புதிதான சலங்கை கொத்துக்களை இடுப்பிலே அணிந்து கொண்டு, புலிநகத்தால் செய்த அழகான ஆபரணத்தை தரித்து கொண்டு, ஆடையே உடுத்தாமல் அழகு பிம்பமாக தோற்றமளிக்கின்ற இந்த நந்தகோபுருடைய பிள்ளையான இந்த நவநீத சோரனான சிறு பாலகனை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி பூர்வ கதை சங்கிரகம் அங்கே தான் நம்ம முடித்தோம். இப்போ கண்டினியூவேஷன். இப்போ கிருஷ்ணனுடைய தளர்நடை பருவத்தை வர்ணிக்கிறார். எப்படி நம்ம ஒரு சத்சங்கத்தில் பெரியாழ்வார் திருமொழியிலேருந்து எடுத்து அவருடைய 473 பாசுரங்களில் அவர் எப்படி கிருஷ்ணனுடைய பால பருவத்தை, அந்த குழந்தை பருவத்தை எப்படி அவர் அனுபவித்தார், அவர் எப்படி அந்த தளர்நடை பருவம், அந்த தட்டு தடுமாறி தத்தக்காப்பைத்தக்கான்னு நடந்து வருமே, அந்த தட்டி தடுமாறி வர தளர்நடை பருவத்தை எப்படி அவர் வர்ணித்தார், அப்புறம் அவருடைய சப்பாணி பருவம், கைகளை தட்டி விளையாடும் பருவம், இதெல்லாம் பார்த்தோம். நம்ம எப்படி பெரியாழ்வார் எப்படி அனுபவிச்சார் அப்படிங்கிறத ஒரு சத்சங்கத்தில் முன்னாடி பார்த்துருக்கோம். நம்ம இப்போ லீலாசுகர் அதை எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 56வது ஸ்லோகம். அடடா, என்ன அதிசயம்! இந்த கோகுல பாலன் தளர்நடை நடந்து வருகின்றானே, மிகவும் சிறு பாலகனாக, காயம்பூ வண்ண மேனியனாக, தங்க ஆபரணங்களை அணிந்தவனாக, வஸ்திரம் தரிக்காதவனாக, நீண்ட கண்களும் சிவப்பான அதரமும் அவிழ்ந்த கூந்தலும் உடையவனாக தோற்றமளிக்கின்ற இந்த வசுதேவனின் குமாரனான இந்த கிருஷ்ணனை நான் மனத்தால் வணங்குகின்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி இந்த நந்தகோபனின் குமாரனான, இங்கே இந்த வசுதேவனின் குமாரனான அப்படின்னு இங்கே சொல்கிறார். இச்சிறு பாலகன் குறுகுறுப்பான சுழலுகின்ற தனது பார்வையினாலே திசைகளெங்கிலும் பிரகாசத்தை உண்டு பண்ணுகின்றானே. ஆஹா, என்ன வசீகரமான தோற்றம்! ஆயர்குலத்திற்கு பொருத்தமான ஆபரணங்களை அணிந்து தனது முக காந்தியினாலே நம்முடைய கண்களில் ஆனந்தத்தை சுரக்க செய்கின்றானே. மயில் தோகையை சூட்டி அலங்காரம் செய்ய தகுதி வாய்ந்த அந்த சுருண்ட கூந்தலை உடைய உனது முகத்தின் அழகிலே சொக்கி நிற்கின்ற அந்த கோபியர்கள் தங்கள் நயனத்தாமரை மலர்களினாலே உன்னை எப்போதும் பூஜிக்கின்றார்கள் அல்லவா? சந்திரனையும் அரவிந்த மலரையும் வெற்றி கொள்ள முற்படுகின்ற உனது குழந்தை பருவ முக அழகு எங்கள் பார்வையிலே ஒரு சபலத்தை உண்டு பண்ணுகின்றதே. பக்த மகனியர்கள் யாவராலும் போற்றி பூஜிக்கப்படுகின்ற இந்த முகவிலாசம் என்னை மயங்கச் செய்கின்றதே. சிறிது சிவந்த அழகான கண்களும் இனிமையை பொழிகின்ற கீழ் உதடும் தாமரை மலர் போன்ற முகவிலாசமும் உடைய இந்த கிருஷ்ணனை என் மனது அடிக்கடி முத்தமிடுகின்றதே. இது என்ன அதிசயம்!
என்று இவ்வாறு பாலகோபாலனுடைய வடிவழகை கண்டு ஆனந்தமாக பாடிக்கொண்டிருந்த லீலாசுகர் இப்போது அச்சிறு பாலகனின் விசித்திரமான விளையாட்டுக்களை கண்டு அனுபவிக்கின்றார். இதோ அந்த பாடல்கள். இப்போ 60வது ஸ்லோகத்துலேருந்து போகிறோம். அடுத்த லெவல் ஒரு ஸ்டேஜை எப்படி அனுபவிக்கிறார்னு பாருங்க. ஒரு நாள் அம்மா அம்மா என்று கூவி அழைத்தபடி கண்ணன் ஓடி வந்தான். அம்மா கேட்குறா, என்னடா கண்ணா என்ன வேணும் அப்படின்னு யசோதை கேட்குறா. எனக்கு ரொம்ப பசிக்கிறதுமா அப்படிங்கிறான். உடனே எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்குறான். அந்த பால் கிண்ணத்தை கொடு அப்படிங்கிறான் குழந்தை. உடனே அம்மா சொல்கிறா, இப்போ கிடையாது, ராத்திரி வரட்டும் தரேன் அப்படிங்கிறா அம்மா. உடனே கண்ணன் சொல்கிறான், ராத்திரினா என்னம்மா அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்கிறா, எப்போ இருட்டு ஆரம்பிக்கிறதோ அதான்டா ராத்திரி அப்படிங்கிறா. உடனே இந்த குறும்புக்காரன் என்ன பண்ணுறான் தெரியுமோ, தன்னோட 2 கண்ணையும் மூடிண்டு, அம்மா அம்மா இப்போ இருட்டாக இருக்கே எனக்கு இப்போ பால் கொடு அப்படின்னு அம்மா புடவையை பிடிச்சி இழுக்கிறான் அந்த மாயக்கண்ணன். அப்பேற்பட்ட மாயக்கண்ணன் நம்மையும் ரட்சிக்கட்டும் என்றார் லீலாசுகர். இன்னொரு நாள், இது ஒரு நாள் ஆயிட்டா, இன்னொரு நாள் யசோதை தன் செல்ல குழந்தை கண்ணனை தொட்டிலே விட்டு ஆட்டிக்கொண்டிருந்தாள். ஆனால் கண்ணன் தூங்காமல் விளையாடி கொண்டிருந்தான். அதை கண்ட அன்னை, கண்ணா நான் ஒரு கதை சொல்லுவேன், இப்போது நீ அதை கேட்டுண்டே சமத்தா தூங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறார். கண்ணா, ராமன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் சீதா. அவர்கள் இருவரும் தந்தை தசரதன் உத்தரவுப்படி காட்டுக்கு போனார்கள். அங்கு சென்று பஞ்சவடி அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னு ஒரு மெதுவாக சொல்லிட்டு வரார். ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் மனைவி பேர் சீதா. அவள் அப்பா தசரதன் சொன்ன மாதிரி அவன் காட்டில் போய் இருன்னு சொல்லிட்டார். அவர் காட்டில் போய் பஞ்சவடிங்கிற இடத்துல வசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் சொன்ன உடனே குழந்தை தொட்டிலேருந்து கவனமாக கதையை கேட்டுட்டே இருக்கு அந்த குழந்தை. அப்போ என்னாச்சு தெரியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக சொல்கிறா. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமோ, ராவணன் ஒரு ராட்சசன் சீதையை தூக்கிண்டே போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தொட்டிலிருந்து அந்த குழந்தை எழுந்துக்கிறதான். எழுந்து எடு அந்த வில்லை எடு, லக்ஷ்மணா அந்த வில்லை எடு என்ற அதிகார குரல் கேட்குறதான் திடீர்னு தொட்டிலேருந்து. ஐயோ நம்ம குழந்தை ஏதோ பயந்துன்றது போல் இருக்குன்னு அந்த குழந்தையை அள்ளி எடுத்து மார்பிலே அணைத்து கொண்டாள் அந்த யசோதை. இவ்வாறு பூர்வ அவதார நிலையிலே சீதையை ரட்சிக்க முற்பட்ட கிருஷ்ணரின் பரபரப்பான சொற்கள் நம்மையும் காப்பாற்றட்டும் என்று கூறுகின்றார். இது படிக்கிறச்சே என்ன ஞாபகம் வருதுன்னா, குலசேகர ஆழ்வாருக்கும் இதே மாதிரி தான். ராமாயணம் கேட்டுட்டே இருக்கிறச்சே திடீர்னு எடுறாவில்லை எல்லோரும் படையெடுத்துன்னு வாங்கடா நம்ம போய் ராவணனோட, திடீர்னு அந்த கதையனே அவருக்கு ஞாபகம் இல்லை. கதை கேட்குறோம் ஞாபகம் இல்லை. எப்படா என் ராமன் கஷ்டப்படுவான் நேரம் நிறைய படையை எடுங்கடா நம்ம எல்லாரும் போய் சண்டை போடலான்னு எழுந்துட்டு வரான் திடீர்னு. அந்த நினைவு எனக்கு வந்தது, அதனால் அதை ஞாபகப்படுத்துகிறேன். எல்லோரும் கேட்டுருப்போம். அடுத்தது பார், கிருஷ்ணா இங்கே வா, இது 3வது இன்சிடெண்ட்டு. இங்கே வா, நான் சொல்கிறத கேளு. உனக்கு தலைமுடி ஏன் குட்டையாக இருக்குது தெரியுமோ? நீ நிறையா பால் குடிக்கிறதே இல்லை. இதோ இந்த தங்க கிண்ணத்தில் பாலை வச்சுருக்கேன், முழுக்க சாப்பிட்ணும், அப்போ தான் உனக்கு தலைமுடி நீண்டு வளரும் அப்படின்னு அவன் அம்மா சொல்லுவார். உடனே எமுலை குறையிலே விளையாடி கொண்டிருக்கிற பலராமன் வருவதுக்குள் வந்துட்டுருக்கான். பலராமன் அவன் வரத்துக்குள்ளே நீ குடிச்சிடணும் அப்படின்னு சும்மா அப்படி தந்திரமாக சொல்லுவா இல்லையா, அவனுக்கு தெரியாமல் நீ டபடபான்னு குடிச்சிடும், சரியா? அவன் வரத்துக்குள்ளே உடனே குடிச்சிடணும். கண்ணன் உடனே பால் கிண்ணத்தை வாங்கி அவசரமாக குடிக்கலானான். பாலை கொஞ்சம்தான் குடித்தானான். கொஞ்சம் குடிச்சிட்டு தலைமுடியை தடவி பார்த்துக்கிறானா, தலைமுடி இங்கே நீண்டு வளர்ந்துருக்கான்னு அப்படியே தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு, நிஜமாவே அம்மா சொன்னது கரெக்டு தான், நம்ம பால் குடித்தா நம்ம தலைமுடி நிறையா வளரும்னு இதை அவள் அம்மா ஓரக்கண்ணால் பார்க்குறா. இந்த செயலை கண்டு யசோதை ஆனந்தமாக சிரித்தாளாம். அன்னையின் அன்புக்கு கட்டுப்பட்டு சிறுபிள்ளைத்தனமாக செய்த அந்த ஹரியின் இந்த செயல் நம்மையும் காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த இடத்துல இந்த இன்சிடெண்ட்டை எப்படி வர்ணிக்கிறார். அடுத்தது, நந்தகோபருடைய செல்ல குழந்தை இப்போது இன்னமும் கொஞ்சம் வளர்ந்து விட்டான். அப்படியே வளர்ந்துட்டே போகிறார் இல்லையா, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம்ம கிருஷ்ணன் வளர்ந்துட்டு வரார். நந்தகோபருடைய செல்ல குழந்தை இப்போது இன்னமும் கொஞ்சம் வளர்ந்து விட்டான். தண்டையும் சலங்கையும் குலுங்க அழகு நடை நடந்து வீடுதோறும் சென்று வெண்ணெய், பால், தயிர் முதலியவற்றை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். இது என்னுடையது, இது எனக்கு வேண்டும் என்று வஸ்துக்களை பத்திரப்படுத்தி வைக்கின்ற உலக மக்களின் அபிமானத்தை போக்குவதற்காக கண்ணன் வெண்ணெயை திருடுகின்றான். எல்லாரும் கேட்பாலே, எதுக்குடா வெண்ணெயை திருடுறான்றதுக்கு
தத்துவார்த்தமாலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கா, நிறைய வியாக்கியானம் எழுதினவாலாம் கொடுத்துருக்கா, வேதாந்த ரீதியாக கொடுத்துருக்கா. இங்கே என்ன சொல்கிறார் பார்க்குறோம், அது லீலா சுகர் எனக்கு வேணும்னு எல்லாரும் சேர்த்து வச்சுக்கிறா இல்லையா, அந்த அபிமானத்தை போக்குவதற்காக கண்ணன் வெண்ணையை திருடுகின்றான். பிறர் நலனையே விரும்புகின்ற பக்த வத்சலனான கண்ணன் வெண்ணெய் போன்ற மிருதுவான தூய உள்ளம் கொண்ட அந்த இடையர் குல, அந்த ஆயர் குல, அந்த ஆயர்பாடி மங்கையர்களின் உள்ளத்தையும் வெண்ணையுடன் கூடவே திருடினான். வெண்ணெய் மாத்திரம் திருடலாமல் அவளோட உள்ளத்தையும் திருடி விட்டான். பக்த வத்சலன், இந்த தூய உள்ளம் கொண்ட, அவ்வளவு தூய உள்ளம் அவளுக்கு. ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் எதுவுமே கிடையாது, அப்படி ஒரு பிரேமம் அவளுக்கு கிருஷ்ணன் மேலே. பக்தி பண்ணணுன்னா அந்த கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ணணும்னு அவள் தான் எபிட்டம் ஆஃப் பக்தி. பாகவதத்தில் சொல்லுவா எபிட்டம் ஆஃப் பக்தி அவள் தான், அவளுக்கு நிகர் அவள் தான். ஒரு நாள் காலை நேரம் பெண்களுக்கு வீட்டிலே வேலை அதிகம். அந்த சமயத்தில் கண்ணன் மெல்ல மெல்ல வந்து வெண்ணெய் குடத்திலே கையை விட்டு அவசரமாக அள்ளி வெண்ணெயை விழுங்கலானான். அதே நேரத்தில் அங்கு வந்து விட்டாள் அந்த வீட்டு எஜமானி. யாரடா அங்கே என்று அதட்டினாள். ஆய்ச்சியின் பிடியிலே அகப்பட்டு கொண்ட நவநீத சோரன் என்று என்ன கூறினான் என்று இப்போது பார்ப்போம். கையும் களவுமாக பிடிச்சிட்டா. இப்போ நம்ம ஆள் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போமா. யாரடா நீ, எங்கு வந்தா என்று அதட்டினாள் எஜமானி அம்மா. உடனே கிருஷ்ணன் பயந்துண்டு சொன்னானா, நீ யாரடான்னு கேட்ட உடனே நான் கிருஷ்ணன் இவனோட நந்துகோப்பனோட பிள்ளை யசோதையோட பிள்ளைன்னா சொல்லியான், நான் பல்ராமனோட தம்பி என்று பணிவாக சொன்னானா. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பல்ராமனோட தம்பினா விட்டுருவா, ஏன்னா பல்ராமன் நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும் ஊரில், அவருக்கு அப்படி ஒரு நல்ல பேர். நான் பல்ராமனோட தம்பி அப்படின்னு பணிவாக சொல்கிறான் நான் கிருஷ்ணன். இங்கே எதற்காக வந்தாய் அப்படின்னு கேட்குறாளாம். அவன் சொல்கிறானா, எங்கள் வீடு எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது, நம்ம அக்ரஹாரத்தில் நம்ம கிராமத்தில் எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கா, அதனால் நான் எங்கள் வீடு தான் நினச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானா. அது இருக்கட்டும், சரி வந்துட்டேன், வெண்ணெய் கூடத்தில் என் கை வச்சேன் அப்படின்னு கேட்குறா. மூணாவது கேள்வி. முதல்ல யாரான்னு கேட்டால் நான் வந்து பல்ராமனோட தம்பினா சரி போனால் போகிறது சரி அப்படின்னு முதல்ல கொஞ்சம் சமாளிச்சுட்டா. எதுக்குடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, அதான் நான் எங்கள் வீடு நினச்சின்னு வந்துவிட்டேன். சரி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன், எதுக்கு நீ வெண்ணெய் குடத்துக்குள்ளே எதுக்கு கையை விட்டேன் சொல்லு இப்போ. உடனே அவள் சொல்கிறா, எங்கள் காலத்தில் ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டி இருந்தோனோ அதை காணும், அதை தேடினேம்மா, அதனால் கோபிக்காதீங்க, இது ஒருவேளை இங்கே இருக்கோன்னு தேடினேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பதிலை கேட்டதும் அவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லையாம். கலகலவென்று நகைத்தபடியே குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டாள். இவ்வாறு சாத்துரியமாக பதில் கூறின கிருஷ்ணன் நம்மையும் காப்பாற்றட்டும். இந்த கதையில் வந்து நான் முன்னாடியே ஒரு கதை சொல்லியிருக்கேன், கிருஷ்ணபெருமான் நான் கதையில் சொல்லுவேன். சரி இவன் தினம் திருடுறான், இன்றைக்கி அவனை எப்படியாவது நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராத்து மாமி அவன் எப்போ டயத்தில் வரானோ ஆற்றுல லைட்டெல்லாம் அணைச்சிட்டு மாமாவும் மாமியும் கையில் கொம்பை வச்சுட்டு மாமா ஒரு இடத்துல மாமி ஒரு இடத்துல ஒழிஞ்சின்னு இருந்திருக்கா. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுது. மாமி உடனே அந்த கையும் களவுமாக பிடிச்சி இருட்டு லைட்டை போட்டால் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவான்ட்டு போட்டு மொத்துன்னு மொத்துருக்கா. சத்தமே வரல. என்னடா இவ்வளவு மொத்துறே, சத்தமே கேட்கல, இவன் இவ்வளவு எமகாதகனாக இருப்பான் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு பார்த்தா கடைசியில் அந்த மாமியை பார்த்து மாமாவை மொத்துன்னு மொத்தின்னு இருக்கா. பார்த்து மாமாவை பார்த்து மாமி கேட்பா, இத்தனை நாள் அடிக்கிறேனே வாயை திறந்து நான் கிருஷ்ணன் இல்லை நான் தானு சொல்ல மாட்டேளா அப்படின்னாரான். மாமா சொன்னாரான், நான் சொல்லிருப்பேன்டி, நான் தான் சொன்னால் இன்னும் 4 மொத்துவேன்னு பயம், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு இந்த கண்ணா கிருஷ்ணபெருமான் நான் அந்த கதையில் சொன்னதை நான் ஒரு தான் சொல்லியிருக்கேன். இதை நான் தான் சொன்னால் இன்னும் 4 மொத்திருப்பேன், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னாராம். அந்த மாதிரி லீலாசுகரும் அதை அனுபவிக்கிறார், எல்லாரும் அனுபவிச்சிருக்கா, இவரோட பாணியில் இவர் அனுபவிக்கிறார். கோகுலத்திலே சிறுவர்களெல்லாம் இப்போது கண்ணன் தான் தலைவன், அவன் வைத்தது தான் சட்டம். பல தோழர்களுடன் கூடிக்கொண்டு அவன் செய்த விஷம செயல்களுக்கு அளவே கிடையாது. புதிதான குறும்பு விளையாட்டுக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருந்தன. ஒரு நாள் மாலை நேரம் அந்த வீட்டு கோபி மிகவும் கெட்டிக்காரி. பாலை காய்ச்சி உயரத்தில் ஒரு உரியில் வச்சுருக்கா. கிருஷ்ணன் குணம் தான் தெரியுமே, எங்கே இருந்தாலும் எடுத்துருவான் இல்லையா. அவன் என்ன பண்ணான், இவன் எங்கேயா வந்தால் பிடிக்கணுன்ட்டு அந்த உரியில் வந்து ஒரு மணியை கட்டிருக்கான். அவன் ஆட்டினான்னா மணி அடிக்கும் தெரிஞ்சுட்டுலாம். என்ன கண்ணன் சின்னவன் தானே, அவனுக்கு உரி எட்டாது. முதல்ல அவன் இங்கேருந்து ஏதாவது கல்லு விட்டு எறிஞ்சான்னா அந்த மணி அடிச்சிடும். ஸோ அந்த கைப்பட்ட உடனே மணி ஓசை கேட்குமே அப்படின்னு அவள் வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கா. யாராவது வந்து எடுத்தான்னா தெரியும்னு. ஆனால் அந்த மாயக்கண்ணன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இதெல்லாம் பாச்சா பலிக்குமா? தெருவிலே விளையாடி கொண்டிருந்தவன் இதை பார்க்குறான் அங்கேருந்து. ஓஹோ, மறுவினாடி அவனுக்கு ஒரு கள்ள சிரிப்பு.
தோழர்களிடம் ரகசியமாக சொல்கிறான், ஏதோ சொல்கிறான். சிறிது நேரம் சென்றது, வீட்டில் வந்துட்டா, எல்லாரும் பசங்களோடு வந்துட்டாங்க. ஆனால் தயங்கி நின்றார்கள். எட்டாத உயரத்தில் அந்த உரி இருக்குது. இந்த பால் சட்டியை எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு பிளான் போடுறாங்க. எல்லாரும் கண்ணனை பார்க்குறா. கண்ணன் வந்து கண்ணாலேயே பதில் சொல்கிறான் என்ன பண்ணுறதுன்னு. மறு வினாடி அவன் பார்வை சுழன்றது. அருகிலே ஒரு பீடம் தென்பட்டது. சிந்தனை ஓடியது. அந்த சிந்தனையிலேயே அது வந்து உடனே இந்த பிளான் வாஸ் எக்ஸிக்யூட்டட் இமீடியட்லி. அடுத்தது அந்த சிந்தனை செயலாகியது. இதோ அந்த காட்சி. அந்த பீடத்தை எடுத்து போட்டு அதில் ஏறுறான். உரி எட்டலை. இன்னொரு பலகையை போடுறான், அப்பவும் எட்டலை. உடனே ஒரு சிறுவன் அதன் மீது உட்கார வைத்து அவன் தோள் மேலே ஏறி அந்த பால் சட்டியை சரித்தான். அவன் கெட்டிக்காரன். உரியிலே கட்டியிருந்த மணியை ஓசைப்படாதபடி, ஓசையே கேட்காதபடி பிடிச்சிட்டு இருக்கான். அந்த சட்டியிலேருந்து பெருகி வருகிற பாலை கையிலே ஏந்தி தலையை ஆட்டிக்கொண்டே ஆனந்தமாக பருகி கொண்டே இருக்கச்சே கரெக்டாக அந்த எஜமானி ஏதோ வேறு ஏதோ பாத்திரம் எடுக்கணும்னு அந்த பக்கம் வந்துட்டான். மறு வினாடி கண்ணன் வாயிலே இருந்த பாலை புஃப்னு அவன் மூஞ்சியில் ஊதிட்டு ஓடியே போயிட்டான். இந்த விளையாட்டு பிள்ளையான அந்த கோபாலன் நம்மையும் காப்பாற்றட்டும். மற்றொரு நாள் கண்ணனை பற்றி தினமும் ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருந்தது. அதனால் யசோதைக்கு அசாத்திய கோபம் அவங்ககிட்ட. என்னடா அது தினம் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காளே நம்ம குழந்தைய, இந்த துஷ்ட பிள்ளை எப்படி அடக்குவதுன்னு யோசிக்கிறார். இவனை யார் வீட்டுக்கும் போக விடாமல் இவனை கட்டி போடணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு கண்ணனை உரலில் சேர்த்து கட்டி போட்டுறான். அதே சமயம் அங்கே வந்து இன்னொரு ஆச்சரியம் நடக்கிறது. இதோ அச்சம்பவம். அப்போது அந்த ஒரு கோபியின் வீட்டிலே புகுந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்டு கொண்டிருந்த கண்ணன் அதை கண்டதும் வீட்டுக்காரி மெல்ல ஓசப்படாமல் கதவை மூடி தாழ்பால் போட்டுறான். இந்த வெண்ணத்திடனை கையும் களவுமாக பிடித்து கொடுத்து விடுவேன் என்று நினைத்து யசோதைட்ட அழைச்சின்னு போகிறான். அந்த பையனை கையோடு பிடிச்சி, அவளுக்கு ரொம்ப தனக்கு தான் ரொம்ப சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பிடிச்சி அழைச்சிட்டு போனால் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே அந்த யசோதை வீட்டுக்கு போயிட்டா. யசோதை வீட்டுக்குள்ளே போனால் அங்கே கிருஷ்ணனை கட்டி போட்டிருக்கா யசோதை. திடீர்னு தன் கையை பார்க்குறா. தன்னோட ஓன் பிள்ளை, தன்னோட பிள்ளையே தரதரன்னு பிடிச்சி இழுத்து வந்திருக்கா. எல்லாம் அதுவும் கிருஷ்ணலீலை தானே. ஆச்சரியத்தினாலே அசைவற்று நின்றாள். இதோ இன்னொரு லீலை. தெருவிலே விளையாடி கொண்டிருந்த பலராமன் ஓடி வர, அம்மா 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 இங்கே வா இங்கே வா இங்கே வா. கிருஷ்ணா வந்து மண்ணை சாப்பிட்றான் ரோட்டில், இங்கே வா இங்கே வாங்குறே. யசோதைக்கு பயங்கர கோபம். கிருஷ்ணா உண்மையை சொல், மண்ணை தின்றாயா, சொல் உண்மையை சொல் அப்படின்னு முரட்டி கேட்குறா. உடனே கிருஷ்ணா இல்லைம்மா, நம்ம அண்ணா வர வர பொய் சொல்ல, நம்ம பலராமன் வர வர ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இவன் வாயைப்பாரு அப்படின்னு சொல்லி, எங்கே உன் வாயை காட்டு, வாயை தர அப்படின்னு அதட்டுறாவன. உடனே குழந்தையின் திறந்த வாயிலே உலகம் அனைத்தையும் கண்ட யசோதை ஆச்சரியத்தினாலே திகைத்து நின்றாள். இந்த அற்புத செயல்களை நிகழ்த்திய கிருஷ்ணன் நம்மை காப்பாற்றட்டும் என்கிறார் நம்ம பில்வவனம். விளையாட்டு செல்வத்திற்கு பிறப்பிடமாக உள்ள கிருஷ்ணன் சரணாகதர்களின் அபராதங்களையெல்லாம் கவனிக்காமலே இயல்பாகவே உணர்ச்சியற்றவன் போலே இருந்து விடுவான். தற்செயல்களில் ஈடுபட்டவர்களிடம் அந்த வாசஸ்தானத்தை உடையவனாக இருப்பான். நல்லவர்களின் மனதுக்கு சிறந்த பாத்திரமாக தங்குமிடமாக ஆகிவிடுவான். இவ்வாறு சரணாகதர்களை மன்னித்து நற்செயல்களுக்கு ஆதரவு அளித்து இடையுறாது பஜனம் செய்கின்ற பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்து அருள் செய்கின்ற இளமை பொலிவுடன் விளங்குகின்ற ஒளி வடிவம் நம்மையும் காப்பாற்றட்டும். எப்படி சரணாகதர்களிடம் அவள் பண்ண அபராதங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், மன்னிச்சுடுவான் எல்லாத்தையும். அடுத்தது மேலே பசுக்களை மேய்ப்பதிலே பழக்கப்பட்டுள்ள இடை சிறுவர்களாக சூழப்பட்டவனும் மயிலிறகினாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டவனும் குளிர்ந்த பார்வையை உடைய ஆயர்குல மங்கையர்களுடன் கூடி கண்களுக்கு இனிய லீலைகளை செய்பவனும் உயிரினும் மேலான பிரியமான இனிய வேணுகீதத்தை பொழிபவனும் நம்மை என்றென்றும் ரட்சிக்கட்டும். அடுத்தது அதிகாலை நேரம். தயிர் கடையும் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணேன்னு ஆண்டாள் எழுப்புவா இல்லையா? மார்கழி மாதம் ஒரு தொழியாக எழுப்பிண்டே போகிறச்சே அதே தான். அதிகாலை நேரம் தயிர் கடையும் ஓசை கேட்டு விழித்து கொண்டான் கண்ணன். உடனே அடிமேல் அடி வைத்து ஓசை இல்லாமல் ஒரு கோபியின் வீட்டிலே புகுந்து விட்டான். மறு வினாடி தாமரை போன்ற வாய்க்காற்றினாலே அவசரமாக விளக்குகளை ஊதி அணைத்து விட்டு வெண்ணெயை விழுங்க ஆரம்பித்த அந்த பாலகிருஷ்ணன் நம்மையும் காப்பாற்றட்டும். இவ்வாறு குழந்தையாக விளையாடிய அந்த கோகுல செல்வன் இப்போது இன்னமும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்டு வரும். தளர்நடை பருவம், செப்பாணி பருவம், பெரியாழ்வார் சொன்ன மாதிரி
இன்னமும் கொஞ்சம் வளர்ந்து பசுக்களை மேய்த்து வரும் அளவுக்கு பெரியவனாகிவிட்டான். அந்தி மயங்கும் நேரத்திலே நிறைகளுடன் அவன் ஆயர்பாடிக்கு திரும்பி வரும் அந்த அந்த காட்சியை கண்டு ஆனந்தப்படுகிறார் கவி. இதோ அந்த பாடல். நம்ம பாகவதத்தில் பார்த்துருக்கோம். இந்த கோபிகள்லாம் சாயங்காலம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம். அவன் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரச்சே அந்த கிருஷ்ணனோட அழகை அந்த தூசி படிந்த அந்த மூஞ்சியோடு வருவான். அந்த அழகாக பார்க்குறதுக்கு மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வர கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம் கோபிகள்லாம். எப்படா வருவான் கிருஷ்ணன், எப்படா வருவான்னு. அதே மாதிரி இவர் அங்கே வர்ணிக்கிறார். கண்ணன் பசுக்களை மேய்த்து விட்டு வீடு திரும்புகிறான். பசுக்களின் குழம்புகளிலிருந்து எழும்பிய புழுதி படலம் அவன் திருமேனியிலே படர்ந்து காணப்படுகிறது. அந்த அழகிய தோற்றம் காண்பவர் உள்ளத்திலே ஒரு பரவசத்தை நிரப்புகிறது. நூற்றுக்கணக்கான இடைச்சிறுவர்கள் பின்தொடர்ந்து வர கோமளமான அந்த கோபாலன் அந்த கோப வேஷத்துடன் அந்தி நேரத்திலே பசுக்களை கட்டுவதற்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுகின்ற அந்த குழந்தையான அச்சுதனை தினந்தோறும் நான் வணங்குகிறேன். அந்த கோபாலனை நான் வணங்குகிறேன். ஒரு நாள் அடுத்தது கண்ணனும் அவன் தோழர்களும் பசுக்களை மேய்த்து கொண்டு உல்லாசமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது காட்டுத்தீ எங்கும் சூழ்ந்து கொண்டது. இதோ அந்த அற்புத லீலை. காட்டுத்தீயினாலே சூழப்பட்டு பயத்தினாலே துடித்த அந்த இடைச்சிறுவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கரமான தீப்பிழம்புகளை சுலபமாக விழுங்கிவிட்டான் கண்ணன். சர்வலோக சரண்யனான அந்த கிருஷ்ணன் சரணமென்று வந்தவர்களை ரட்சிக்காமல் இருப்பானோ? அப்படிப்பட்ட சரணாகத வத்சலனான கிருஷ்ணன் நம்மையும் ரட்சிக்காமல் இருப்பானோ? நம்ம நான் வச்சுக்கணும். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம மாம் ஏகம் சரணம் பிரஜ நமே பக்த பிரணஷ்யதி. என் ஒருவனையே சரணடை. மாம் ஏகம் சரணம் பிரஜ நமே பக்த பிரணஷ்யதி. என் பக்தன் நாசமாகவே மாட்டான். அடித்து சொல்லுவார் கிருஷ்ண பிரமேனா. என் பக்தன் மாத்திரம் இல்லை, பக்தனுடைய பக்தனும் நாசமாக. அர்ஜுனனுக்கு சொல்லுவார். அர்ஜுனன் சொல்லுடா அப்படின்வார். என் பக்தன் நாசமாகவே மாட்டான்னு சொல்லுடான். என் பக்தன்னா என் பக்தன் இல்லடா, உன்னுடைய பக்தன். உன் பக்தனும் நாசமாக மாட்டான் திருத்துவர் அவனை, அர்ஜுனனை. இந்த மாதிரி இங்கே சரணமென்று வந்தவர்களை ரட்சிக்காமல் இருப்பானோ? அப்படிப்பட்ட சரணாகத வத்சலனான கிருஷ்ணன் நம்மையும் ரட்சிக்காமல் இருப்பானோ? இப்போ தான் ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன், ஒரு மாமாவோட. அவர் எனக்கு கவலையாக இருக்குது, ஒருத்தரை நம்பி நான் இவ்வளவு ரூபா கொடுத்துட்டேன், அதுக்கு ஒன்றும் பேப்பர் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு நல்லவர்கிட்ட தான் கொடுத்துருக்கார். நான் சொன்னேன், நான் ஒரு சாதாரண மனிதன் கவலையாக இருக்குதுன்னு சொன்னால் அது வேறு விஷயம். நம்ம கிருஷ்ண பக்தன், என் நமே பக்த பிரணஷ்யத்தின்னு என் பக்தன் நாசமாக மாட்டான்னு அந்த மாதிரி நம்ம வேதம் படித்தவா அந்த வாத்தியார் சொன்னவர். நம்ம அந்த மாதிரி சொல்லலாமோ அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த மாதிரி கைவிடவே மாட்டான். அடுத்தது, கண்ணா, நீ சிறு பாலகனாக இருந்தும் கோபர்களை பெருமழையிலிருந்து காப்பாற்றுவதற்காக கோவர்தன மலையை விரல் நுனியிலே தூக்கிவிட்டாய். நீ கருப்பாக இருந்த போதிலும் கூட அடர்ந்த இருளிலும் ஒளிமயமாக தென்படுகின்றாய். மிக்க தீரனாக இருக்கின்ற நீ ராதையின் கண் முன்பாக கட்டுண்டு கிடக்கின்றாய். ஜாரனாக இருந்தும் கூட நீ சம்சார தாபத்தை நீக்கி அருள செய்கின்றாய். அது எப்படி? கண்ணா, நீ விசித்திரமானவன். கோகுலவாசிகளின் கஷ்டங்களை நீக்கியது போலே எங்கள் துன்பங்களையும் போக்கிவிடு. அறியாமை எனும் இருளிலே அகப்பட்டு வழி தெரியாமல் தவிக்கின்ற எங்களை உனது திவ்ய ஒளியினாலே வழிகாட்டி அழைத்து செல். ராதையின் மெய்யன்புக்கு வசப்பட்ட நீ பரிசுத்த பிரேமையுடன் உன்னை பஜிப்பவர்களுக்கும். கண்ணா, நீ விசித்திரமானவன். கோகுலவாசிகளின் கஷ்டங்களை நீக்கியது போலே எங்கள் துன்பங்களையும் போக்கிவிடு. அறியாமை எனும் இருளிலே அகப்பட்டு வழி தெரியாமல் தவிக்கின்ற எங்களை உனது திவ்ய ஒளியினாலே வழிகாட்டி அழைத்து செல். ராதையின் மெய்யன்புக்கு வசப்பட்ட நீ பரிசுத்த பிரேமையுடன் உன்னை பஜிப்பவர்களுக்கு கிருபை செய்து சம்சாரத்தை போக்கி அருள் செய் என்று கேட்டுக்கொண்ட லீலாசுகர் மீண்டும் சாதுக்களை பார்த்து கூறுகின்றார், அன்பர்களே, இவ்வாறு சர்வலோக ரக்ஷகனான பரந்தாமன் கோகுலத்திலே குழந்தையாக விளையாடினான். தவழ்ந்து விளையாடி தளர்நடை பயின்று ஆட்சியர்களின் வீட்டிலே வெண்ணெய் திருடி பற்பல அற்புதங்களை அவன் நிகழ்த்தினான். அன்னையின் அன்புக்கு கட்டுப்பட்டு உரலிலே கட்டுண்டான். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ண பெருமாயன்னு பாடினார் இல்லையா மதுரகவி ஆழ்வார். அது மாதிரி அன்புக்கு கட்டுப்பட்டு உரலிலே கட்டுண்டான். பூதனையை கொன்றான். சகடாசுரனை வதம் செய்தான். நலகூபர்களுக்கு மோட்சம் அளித்தான். மலையை குடையாக பிடித்து, அதுதான் கோவர்தனகிரி இல்லையா, அதுதான் கோவிந்த பட்டாபிஷேகம் பாகவதத்தில். காளியனின் கர்வத்தை அடக்கி
மலைப்பாம்பின் வாயிலே புகுந்து புறப்பட்டு காட்டுத்தீயை பாலை போல குடித்து அப்பப்பா 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 எத்தனை 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 விசித்திர லீலைகளை அந்த கண்ணன் செய்தான். அந்த கண்ணன் மெல்ல 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 வளர்ந்து இப்போது யவ்வன பொலிவுடன் காண்பவர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகுடன் விளங்குகின்றான் பாருங்கள். அடுத்தது நம்ம கண்ணனுடைய குழந்தை பருவ அலங்காரங்கள் அடையாளங்கள்லாம் மெல்ல மெல்ல நழுவி அப்படியே டிரான்சிஷன் டு யவ்வனம். ஸோ அந்த யவ்வனத்தின் சோபை வெளிக்கிளம்பி விட்டது. அந்த யவ்வன பருவ ரசவிலாசங்கள் நிறைந்த கண்களும் அமுதத்தை அள்ளி சொரிகின்ற இனிய புன்சிரிப்பும் ஒவ்வொரு வினாடியும் புதிது புதிதான விசித்திர தோற்றமுள்ள பார்வையும் மிக்க ஆர்வத்துடன் அந்த குழலின் அமுதத்தை பருகுவது போன்ற திருவாயும் உலகங்களையும் வசீகரம் செய்கின்றது என் உயிர். இவ்வாறு நிலையாக உள்ளதுமான இந்த கிருஷ்ண தத்துவம் வெற்றியுடன் விளங்குவதை பாருங்கள் அப்படிங்கிறார். ஸோ பாலபருவம் அந்த குழந்தை பருவத்திலேருந்து யவுன பருவத்துக்கு போயின்னு இருக்கு நம்மளுடைய லீலாசுகருடைய அனுபவங்கள். மற்ற ஆபரணங்களை காட்டிலும் அலங்காரத்துக்கு மயிலிறகு என்ற ஆபரணம்தான் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமானது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது ஒரு ஆச்சரியம். 2-3 விதமான திலகங்களை தரித்து கொண்டு அழகு அலைகளுக்கு இருப்பிடமாக உள்ள முகமண்டலம் ஒரு ஆச்சரியம். ஒவ்வொரு ஆச்சரியமாக போகிறேன். எப்படி அந்த மயிர்பீரிகை அது ஒரு ஆச்சரியம். திலகங்கள் விதவிதமான திலகங்கள் அந்த அழகு அலைகளுக்கு இருப்பிடமாக உள்ள அந்த முகமண்டலம் ஒரு ஆச்சரியம். புகழத்தக்க அதரம், ஸ்ருங்கார ரச விலாசம் நிறைந்த அவனது திவ்ய தேஜோமய ரூபம் அது ஒரு ஆச்சரியம். ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமாக விளங்குகின்ற அவனுடைய குண வைபவங்களை வர்ணிக்க அல்ப புத்தியுடைய என்னால் முடியுமோ அப்படின்னு கேட்டுக்கிறார். ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! வர்ணனைக்கே எட்டாததொரு வசித்திர கேலி என் முன்பாக தோன்றுகிறதே. மேலும் அதன் அழகு எல்லா திசைகளிலும் நிறைந்து காணப்படுகிறதே. இதற்கு என் கண்களே சாட்சி. அம்மம்மா, இது என்ன அதிசயமோ! எனக்கு இந்த உலகம் முழுவதுமே கிருஷ்ணமயமாக காணப்படுகிறதே. ஆனால் அது கைக்கு எட்டாத தூரத்தில் அல்லவா இருக்கிறது. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்! கிருஷ்ணா, அழகு நிதியே, இதோ உன்னை சரணமடைகிறேன், என் அருகில் வந்து அருள் செய்வாயா. கண்ணா, அனைத்து உலகிற்கும் ஒரு ஆச்சரிய நிலைமையாகவும் அழகுக்கெல்லாம் ஒரு நிதியாக, ஒளிக்கு ஒரு உறைவிடமாக, எல்லையற்ற மோக்ஷானந்தமாக, அமிர்த தாரையிலே சாரமாக, மான்விழி படைத்த மங்கையர்களின் அந்த புண்ணிய பயனாக, ஞானியரின் தியானமங்கள மூர்த்தியாக, முழு முதற் கடவுளாக விளங்குகின்ற உன்னை சரணமாக அடைகின்றேன். சொல்றேன் பாருங்க. அனைத்து உலகிற்கும் ஒரு ஆச்சரிய நிலைமையாகவும், அழகுக்கெல்லாம் ஒரு நிதியாகவும், ஒளிக்கு ஒரு உறைவிடமாகவும், எல்லையற்ற மோக்ஷானந்தமாகவும், அமிர்த தாரையிலே சாரமாகவும், மான்விழி படைத்த மங்கையர்களின் புண்ணிய பயனாக உள்ளவரும், ஞானியரின் தியானமங்கள மூர்த்தியாக இருக்கின்ற, முழு முதற் கடவுளாக விளங்குகின்ற உன்னை சரணமாக அடைகின்றேன். கண்ணா, யௌவனத்தின் மலர்ச்சி நிறைந்த அழகு திருமேனியாக, ஆயர்குல மங்கையரின் துணைவனாக, சகல சுபங்களுக்கும் இருப்பிடமாக, முனி ஜனங்களின் மனத்தாமரைக்கு சூரியனாக, நந்தகோபருடைய திருமகனாக, மந்தார புஷ்பம் போன்ற சிரிப்புடன் வந்து காட்சி தருகின்ற உன் திருவடித் தாமரையிலே என் மனது நிலைத்து இருக்கட்டும். அடர்த்தியான கூந்தலை அள்ளி முடித்து அதிலே மயிலிறகை அணிந்து அழகிய உதட்டிலே மிருதுவான இனிய புன்சிரிப்பு தவழ ஆசைகளை பூர்த்தி செய்பவனாக, வசீகர வேஷத்தை உடையவனாக, சுழலும் பார்வையுடையவனாய் உள்ள அந்த கண்ணனே, அந்த கண்ணனை தான் என் கண்கள் தேடுகின்றனவே அப்படிங்கிறார். ஆயர்குல மங்கையர்கள் தங்கள் மனநிலையை குறிப்பாக உணர்த்துகின்ற கபடமற்ற பேச்சுக்களை கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்டு மனம் நெகிழ்ந்து அவர்களை பெருமைப்படுத்துகின்ற வாலிப அழகு நிறைந்த கண்ணனை நான் துதிக்கின்றேன்.
என்று இவ்வாறு கண்ணனின் வடிவழகை கண்டு மெய்மறந்து பாடிக்கொண்டிருந்த லீலாசுகர் மீண்டும் சாதுக்களை பார்த்து பின்வருமாறு கூறலானார். தன்னாள் கண்ணனை வடிவழக வர்ணிச்சுட்டு திருப்பி இஸ் அட்ரஸிங் த சாது. சாதுக்களே, அதிமானுஷ்யமான விளையாட்டுகளை செய்து காண்பவர் உள்ளத்திலே பரவசத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணி கொண்டு ஆயர்பாடியிலே அழகே உருவாக சஞ்சரித்துக் கொண்டிருந்த கண்ணன் மிருதுவான சுவாவமும் கபடமற்ற குணமும் கொண்ட கோபியர்களின் இதய பீடத்திலே அமர்ந்து ஆட்சி புரியத் தொடங்கினான். கோபியர்களின் உள்ளத்திலே கண்ணன் வடிவே நிறைந்து நின்றது. தயிர் கடையும் பெண் தாமோதரனை பாடினாள். பால் கறக்கின்ற பெண்மணியின் நாக்கு அந்த மாதவனை கூப்பிட்டது. வீட்டு வேலையிலே ஈடுபட்ட கோபி கோவிந்தனை கூவி அழைத்தாள். இதோ ஒரு கோபி தயிர் பால் விற்க புறப்படுகின்றாள். அவள் தலையிலே சுமந்திருப்பது தயிர் சட்டிதான். புறப்பட்டதென்னமோ பால் தயிர் விற்பதற்காகத்தான். ஆனால் அவள் தயிரோ தயிர்னு சொல்லிட்டு போவா இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு போலையாம். அவள் நெஞ்சம் முழுவதும் நிறைந்து நின்ற கண்ணன் வேறு நினைவுகளை தான் அங்கிருந்து விரட்டி விட்டானே. அப்படி இருக்க அவள் எப்படி பால் தயிர் விற்க முடியும்? முராரியின் பாத கமலங்களில் உள்ளத்தை ஒப்படைத்து விட்ட அவள் தயிரோ தயிர் என்று கூவ வேண்டுவதற்காகத்தான் வாயை திறந்தாள். ஆனால் அவள் வாயிலிருந்து என்ன வந்தது தெரியுமோ? கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்றுதான் அவள் வாய் கூறியது. நம்ம ஊரில் தயிரோ தயிர் வித்துன்னு போவா இல்லையா, இந்த கோபியர்களுக்குள்ள கிருஷ்ணன் பூந்துட்டான். அதனால் அவள் வாயிலேருந்து வேற எந்த வார்த்தையும் வராது. தயிர் விற்கிறச்சே கூட தெருவில் கோவிந்தா, தாமோதரா, மாதவா, யாரா ஒன்றா வாங்கிக்கோங்கோ. மனதிலே இருந்து என்ன இருந்ததோ அதுதான் சொல்லிலே வந்தது இல்லையா. அந்த இனிய நாம ருசியிலே மூழ்கிவிட்ட அந்த கோபிகைகள் ஆனந்தமாக கைவீசி நடக்கலானார்கள். இவ்வாறாக ஆயர்பாடி மக்கள் எல்லோரையும் தன்வசப்படுத்தி அருள் புரிந்த கண்ணனை தனக்கும் அருள் பாலிக்குமாறு இவர் பிரார்த்திக்கின்றார். இந்த பிரேமாதிசயத்தாலே, இந்த பிரேமையின் அதிசயத்தாலே தன் வசம் இழந்த கோபியர்களால் வணங்கப்படுகின்றதும் யோகிகளாகின்ற வண்டுகளினாலே சேவிக்கப்படுகின்றதும் சிவந்த தாமரை மலரின் அழகுடையதுமான உனது சரணங்களில் இதோ நானும் வணங்குகிறேன், நானும் சரணடைகிறேன். ஏ பிரபோ, கோபியருக்கும் யோகிகளுக்கும் அருள் செய்தது போல எனக்கும் அருள் புரியுமாறு அஞ்சலி செய்து வேண்டுகிறேன். நம்மளும் வேண்டிப்போம் இதே மாதிரி. இது எல்லாமே நமக்கும், நம்மளும் வேண்டிட்டா நமக்கும் பகவான் வருவார். சரணமென்று நாடி வந்தவர்களுக்கு ஒரு வஜ்ர கவசம் போலே, ஒரு உறுதியான கூடு போலே இருக்கின்றதும் சார்ங்கம் எனும் வில்லை தரித்த மகாவிஷ்ணுவன் அந்த விபவாவதாரமாகிய கிருஷ்ணரூபத்தை உடையதுமான இந்த சரணாலயம் இருக்கும் பொழுது நாங்கள் வேறு புகலிடத்தை எதற்காக தேட வேண்டும்? அளவற்ற கிருபையினாலே இடைப்பிள்ளை வேஷத்தை தரித்து எங்களிடையே வந்துள்ள உன்னையே சரணமடைகின்றேன். மூவுலகங்களுக்கும் ஒப்பற்ற அந்த மனோரம்யமான இடமாகவும் மகாலட்சுமியாலே நன்றாக அனுபவிக்கப்பட்ட மிருதுவான தன்மை உடையதாகவும் ராதையின் ஆலிங்கனத்தினாலே ஏற்படுகின்ற இன்பத்தை உணர்வதுமாக உள்ள உன்னுடைய சக்தி வாய்ந்த தேஜோமயமான அந்த திருவடிகள் எனது உள்ளத்திலே இடையறாமல் தோன்றிக்கொண்டே இருக்கட்டும். கண்ணா, இன்னும் ஒரு விண்ணப்பம். 10வது தசை என்று கூறப்படுகின்ற முதுமை பருவத்திலே எனது இந்திரியங்கள் செயலிழந்து கண்களிலே ஒளிமயங்கி இருளடைந்து எதிரேயுள்ள பொருள்கள் தென்படாமல் போகின்ற நிலை வரும் வரையிலும் அழகு கொஞ்சி விளையாடுகின்ற இடமாக, அந்த முரளியின் மதுர கீதம் உதிக்கும் இடமாக இருக்கின்ற சந்திரபிம்பம் போன்ற உனது திருமுகம் பூர்ண அழகுடன் என் முன்பாக தோன்றிக்கொண்டே இருக்கட்டும். நாராயணா, உலகத்தையே மோகிக்க செய்கின்ற ஒரே பொருளாகவும் தாமரை இதழ் போன்ற நீண்ட கண்களை உடையதாகவும் ஆயர்குல மங்கையர்களின் கண்களுக்கு அமுதாகவும் இருக்கின்ற மனதிற்கு இனியதான உனது திவ்ய ஒளி வடிவத்திலே எனது சகல இந்திரியங்களும் மறுபிறவியிலும் கூட ஆசையுடையதாக இருக்கட்டும். இந்த பிறவியிலும் மற்றும் இல்லை, மறுபிறவியிலும் கூட ஆசையுடையதாக இருக்க வேண்டும். சகல தேவதைகளையும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி இது ஒன்றை மட்டுமே மனப்பூர்வமாக நான் யாசிக்கின்றேன். சகல தேவதைகளையும் நான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி என்ன கேட்கிறார்? இந்த ஒன்று தான் கேட்கிறார். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பூர்ண அழக என் முன்பாக தோன்றிருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அடுத்த பிறவியிலும் இதே ஆசை தாண்டா எனக்கு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிக்கிறார். கிருஷ்ணன்ட்ட மாத்திரம் இல்லை, சகல தேவதைகளையும்
சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி இது ஒன்றை மட்டுமே மனப்பூர்வமாக யாசிக்கின்றேன். அன்பு கனிந்த மந்தஹாசத்தினாலே இனிமையாக காணப்படுகின்ற சந்திரபிம்பம் போன்ற முகத்தை உடைய நந்தகோபருடைய புண்ணியத்தின் குவியலாக உள்ள கண்ணனிடத்திலே திடமான பக்தி என்றென்றும் நிலைத்திருக்க எனக்கு அருள் செய்ய வேண்டுகிறேன். இப்படி வர்ணிச்சுட்டே போறார். ஹே பகவானே, எங்களுடைய புண்ணிய விசேஷத்தினாலேயே நீ நந்தகுமாரனாக தோன்றி எங்களுடைய சின்னஞ்சிறு பாலகனாக நீ விளையாடுகின்றாய். இந்த திவ்ய அவதார ரூபத்திலே நிரந்தரமான திடமான பக்தி மட்டும் இருந்துவிட்டால் போதும். உன்னிடம் உள்ள பக்தி விசேஷத்தாலே முக்தி தேவியானவள் கூப்பிய கைகளுடன் தானாகவே வந்து எங்களை செவிப்பாள் அல்லவோ. அப்போது தர்மம், அர்த்தம், காமம், அதாவது அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றின் பயன்கள் நம்மை வந்து அடைவதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஆகவே உன்னிடம் இடையுறாத பக்தி ஏற்பட அருள் புரிவாயாக என்று பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதோட 87 ஸ்லோகங்கள் முடிகிறது. இன்றைய சத்சங்கம் இதோடு நிறைவருகிறது. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம் யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி சபக்ஷ்வ புருஷோத்தம. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்த.